மெயினாக இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே ஹை யூடிஎஸ் வேல்யூங்க. ஃபுல் டீ குட் 100%. அண்ட் மெயினாக இந்த பில்டர் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஃப்ரேம்ஸுக்குமே டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. டீ குட்டில் எல்லாமே வந்து வார்னிஷ் ஃபினிஷ் தான் பண்ணி கொடுக்குறாரு. நல்ல டைல் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ப்ளூ தீமில் சூப்பராகவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, அதான் மெட்ரோ ஸ்டேஷன். நான் உங்களுக்கு அப்கமிங் மெட்ரோவில் வந்து நியர்பைல சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் தெரியுது பாருங்க. ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப நியர்பைலேயே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. ஜஸ்ட் பில்டர்ஸ் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHK. வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நன்மங்கலம் வந்திருக்கோம். நன்மங்கலமில் உங்களுக்கு அப்கமிங் மெட்ரோலேருந்து ஜஸ்ட் ஒரு நியர்பை லொக்கேஷனில் உங்களுக்கு 2 and 3 BHK ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. அதுவும் நன்மங்கலம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க வரும். ஜேஜே பார்க்லேருந்து நியர்பைலேயே வந்துடும். ஒரு ப்ரைம் ப்ராப்பர்ட்டி. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஆல் இன்க்ளூசிவ் சார்ஜஸ் ப்ளஸ் இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே சேர்த்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் ஸ்பேஷியஸாக இருக்கும். மெயினாக இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே ஹை யூடிஎஸ் வேல்யூங்க. மெயினாக சவுத் சென்னையில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க உங்களுக்கு ஹை யூடிஎஸ் வேல்யூவே ஒரு 46% யூடிஎஸ் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து டுவர்ட்ஸ் காவேரி ஹாஸ்பிட்டல் வருவீங்க 200 feet ரேடியல் ரோட்டில். அதுலேருந்து வந்தோடனே நீங்கள் மேடவாக்கம் போகிற மாதிரி வரும்போது லெஃப்ட்டில் கோவிலம்பாக்கம், ரைட்டில் நன்மங்கலம் வரும். நல்ல ஒரு பியூர்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷல் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CCTV சர்வேலன்ஸ் கொடுத்துட்றாங்க அண்ட் EV சார்ஜிங் ப்ரொவிஷன் கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் மெயினாக கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே பாருங்களேன், ஃபுல்லாகவே ஃப்ளோரிங் டைல்ஸே போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் ஸ்லிப்பரி டைல் போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷாலிட்டியே இதில் வந்து ஸ்டில்ட்டு +3 இல்லாமல் 6 வீடு கிடையாதுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 5 வீடு தான் இருக்கும். ஸோ கார் பார்க்கிங் ஏரியாவும் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ இங்கே ஒரு கார் நிறுத்திடலாம், இந்த சைடில் 2 காரு, இங்கே 2 கார். இது போக இங்கே ஏரியா ஃப்ரீயாகவே இருக்கும். அண்டு பைக் பார்க்கிங்க்கு நிறைய ஃப்ரீ ஏரியாஸ் இருக்குது. ஸ்பெஷாலிட்டியே இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்சர் பட்டி ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. வால்ஸுக்கு எல்லாமே அண்ட் பில்லர்ஸ்க்கு எல்லாமே. அண்ட் ஃப்ரண்ட் எலிவேஷனும் உங்களுக்கு டெக்ஸ்சர் பார்த்துருக்காங்க. அதை நான் டீட்டெயில்டாகவும் காட்டுறேன். மெயினாக இங்கே பாருங்களேன், அப்பார்ட்மெண்ட்டில் கார் பார்க்கிங்லேருந்து ஸ்டேர் கேஸ் அண்ட் லிஃப்ட் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK. இது ஒன்றும் க்ளீன் பண்ணி முடிக்கல. நான் உங்களுக்கு இதே ஸ்கொயர் ஃபீட் மேலே இருக்குது, சேம் டீட்டோ. அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் இங்கே லாபி ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே CCTVக்கான DVRs ப்ரொவிஷன்ஸ் அது எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நம்ம மேலே செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். செகண்ட் ஃப்ளோர் தான் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கு. ஸோ நம்மள மெயினாக நீங்கள் அம்மாநானா சைட் பார்த்தீங்கல்ல, அம்மாநானா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நியர்பைலேயே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோ. ஸோ ரெண்டுமே ஒரு பெஸ்ட் லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். அம்மாநானாக்கு நீங்கள் கொடுத்த ரிவ்யூ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்துருங்க. மெயினாக நான் வந்து அம்மாநானாக்கு பண்ணது பக்கத்துலேயே இந்த அப்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. இவர் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுடைய சேனல் பார்த்து வந்தாங்க அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்குங்க. சும்மா வந்து ஒரு வீடியோலையும் சொல்லுங்கள் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த பில்டர் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்ற சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க நம்ம செகண்ட் ஃப்ளோரில் பார்க்கலாம். ஸோ லிஃப்ட்டை திறந்து வெளியே வந்தோம் பாருங்களேன். ஒரு ஃப்ளோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. 2 டோர்ஸுமே ஆப்போசிட் இல்லாமல் இந்த சைட் 3 BHK ஒரு ஃப்ளோயர் மாதிரி கொடுத்து சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 BHK பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், லிஃப்ட்டுக்கு சுற்றி டைல் போட்டிருக்காங்க. மெயின் டோர் உங்களுக்கு நல்ல டீ குட் டிசைன்லேயே பண்ணியிருக்காங்க. டீ குட் டோரே பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. ரைட்டாக ஒரு நல்ல டிசைன் தான். படையப்பா டோர் கணக்கு இது. ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் 100%. அண்ட் மெயினாக இந்த பில்டர் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஃப்ரேம்ஸுக்குமே டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. டீ குட்டில் எல்லாமே வந்து வார்னிஷ் ஃபினிஷ் தான் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருங்க. மெயினாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை யூடிஎஸ் வேல்யூ. கீழே சொல்லியிருந்த மாதிரி தான் உங்களுக்கு 46% கிட்ட யூடிஎஸ் வரும். இதோட ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு 1035 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஹால் பாருங்க, ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே நம்ம சோஃபா யூனிட் நீங்கள் இங்கே பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒரு ரொம்பவே டிஸ்டன்ஸாக இருந்த டிவி யூனிட் ஏரியா. ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸான ஹால். ஒரு 20/11.5 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸும் பாருங்களேன், ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்ல டைல் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ப்ளூ தீமில் சூப்பராகவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா வெண்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோ. அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு 5 feet to 7 feet 6 feet கிட்ட செட் பேக் இருக்குது. ஸோ செட் பேக் இதில் ப்ளஸ்ஸு மெயினாக இந்த வீட்டில் ஒரு பேக் சைடில் ஒரு பால்கனி இருக்குது. அந்த பால்கனியில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சர்ப்ரைஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹாலில் இங்கே நீங்கள் டைனிங் ஏரியாவும் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். ஆனாலும் நீங்கள் ஒரு ஃப்ளோர் ஏரியாவும் பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு சவுத் ஈஸ்டில் கிச்சன் கொடுத்துருக்காங்க.
கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 feet by 7 feet கிச்சன் வந்து நல்ல ஒரு லென்த் ப்ளஸ் வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 feet கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லென்த்தான கிச்சன் இது உங்களுக்கு. சவுத் ஈஸ்ட் கார்னர்ல இருக்கு. சுவிச்சஸ் ப்ரொவிஷன், மிக்ஸி கிரைண்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு. இங்க ஸ்டவ்க்கான ப்ரொவிஷன் இருக்கு. சிங்க் பாருங்களேன், சிங்க் பாருங்க, ஃபைபர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து லைஃப் ரொம்பவே வரும். லோடிங் கெப்பாசிட்டி நீங்கள் எவ்வளோ வேணாலும் திங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ சில பேர் வந்து வீட்டில் சாமான் அப்படியே லோட் ஆகிடும். ஸோ அதுக்கான லோடிங் கெப்பாசிட்டிக்கு இது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான சிங்க்கு. டைலிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 feet வரைக்கும் டைல் போட்டிருக்காங்க. கிச்சனில் பின்னாடி லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் வித் ஷெல்ஃப் ஏரியாவும் நல்லாவே ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ப்ளஸ் இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர்ஸ் வந்துடும். இன்டீரியர்ஸ் பண்ணாமே இப்போ நான் உங்களுக்கு போட்டுறேன். சிவதன் ஆர்கிடெக்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடு பார்க்குறவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுக்குறாரு பில்டர் சைட்லேருந்து. ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு 12.3க்கு 10.3 ரொம்பவே ஸ்பேஷியஸான பெட்ரூம் இது. 12.3க்கு 10.3 ஆமாம் கன்ஃபார்ம். 12.3 by 10.3 ப்ளஸ் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 feet by 4.3. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 7 feet டைல் சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிவர் ஃபிட்டிங்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் சொன்னேன்ல உங்களுக்கு எங்களோட லேஃப்ட் ஏரியா வந்து பெட்ரூம் சைஸை டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ இதை வந்து உள்ள தள்ளியிருக்காங்க. இந்த ரூமோட சைஸ் உங்களுக்கு அப்படியே கஷ்டம். ஸோ ரூம்லேருந்து உங்களுக்கு கபோர்ட் ஏரியா வேஸ்ட்டாக போகும், அந்த மாதிரி கிடையாது. இதாங்க நான் சொன்னல அந்த பால்கனி. இது ஒரு 10 feet by 3.6 feet இருக்கு. பின்னாடி ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி காட்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனுங்க. ஒரு தென்னந்தோப்பு தான் வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இது ஒரு ஃபார்ம் லேண்டாகவே தான் இருக்கும். ஒரு ஃபார்ம் லேண்ட்னா இங்கே விவசாயம் பண்ணலாம். சும்மா அவங்க அந்த வீட்டோடைய கார்டன், ஒரு பெரிய பங்களா இருக்குது. பங்களாவோட பேக் சைட் கார்டன் இது. அண்ட் அங்கே பாருங்கள், அதான் மெட்ரோ ஸ்டேஷன். நான் உங்களுக்கு அப்கமிங் மெட்ரோவில் வந்து நியர்பைல சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட் ரொம்ப நியர்பைலேயே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஃபோனில் 5x தான் போயிருக்கோம். அப்படின்னா ஒரு 600 மீட்டர் தான் அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நம்ம இருக்குது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. அதனால செகண்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி யூனிட் கொடுத்துருக்காங்க. இது யாருமே பெருசாக கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டில் மெயினாக நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து நிறைய திங்ஸ் வச்சுருப்போம். அந்த திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ரொவிஷனு. எல்லாருமே லேப்டு கபோர்டு தான் விரும்புவாங்க. பெட்ரூம் சைஸ் கூட செகண்டரியாக தான் பார்க்குறாங்க. இது செகண்ட் பெட்ரூம். இது 11 by 10. இது ஒரு காம்பாக்டான பெட்ரூம். இதுலேயும் உங்களுக்கு விண்டோ பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ சன்லைட் நல்லாவே உள்ள வருது. ஒயிட் வித் ப்ளூ திங்னால உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இந்த கலர் சூஸ் பண்ணுறது ஃபுல்லுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன். ப்ளஸ் இங்கே ஒரு உங்களுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டாய்லெட் உங்களுக்கு 6 by 6க்கு 4 feet கொடுத்துருக்காங்க. சேம் 7 feet டைல்ஸு வித் பேரிவர் பாத் ஃபிட்டிங் 6 பண்ணுறதுல சொல்லியிருக்காங்க. சரிங்க, அந்த ஃப்ளோ போயிருக்கு. ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உட் ஒர்க்ஸ் கவர் ஆகிடும். உட் ஒர்க்ஸ் வந்து கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் உட் ஒர்க் கவர் ஆகிடும். லேப்டாப் போச்சு எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. இந்த வீட்டோடைய பில்டர்ஸ் ஆஸ்கிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHK 71 lakhsங்க வித் ஆல் இன்க்ளூஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், GST, கார் பார்க்கிங், EB அண்ட் அதர் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 71 lakhs. இந்த 71 lakhsலேயே உங்களுக்கு வித் இன்டீரியர்ஸோட கொடுத்துட்றாங்க. சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. இந்த சைட்டை பார்க்கும்போது உங்களுக்கு வித் இன்டீரியர்ஸோட 71 lakhsக்கு 2 BHK கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் மெயினாக இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு போர் பார்த்தீங்கன்னா ஒரு 300 feet போட்டிருக்காங்க. போர் வந்து வாட்டர் மெயினாக வந்து வாட்டர் சோர்ஸை பற்றி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. வாட்டர் வந்து இதில் வந்து உங்களுக்கு 300 feet போர் ப்ளஸ் நன்மங்களுக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது. அதுதான் நன்மங்களோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா, கோவிலம்பாக்கம் உங்களுக்கு தெரியும். கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் இது அப்படியே நன்மங்கலத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த 2 லொக்கேஷன்லையுமே ஒரு நல்ல ஈல்டு இருக்குது, வாட்டர் ஈல்டு. ஏன்னா பக்கத்துலேயே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டும் உங்களுக்கு லேக்கும் இருக்குது. ஸோ லேக் இருக்கிறது, லேக் அண்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் சம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 liters கொடுத்துருக்காங்க. சம்பு யாருமே 18,000 liters கொடுக்கல. அந்த செப்டி டேங்க் ஒரு 5 வீட்டுக்கு 24,000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை அடிக்கடி எடுக்கணுன்ற பிரச்சனையே வராது. இது வில்லேஜ் பஞ்சாயத்துன்றதுனால செப்டி டேங்க் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதர் தன் தட் உங்களுக்கு ஹை UDS வேல்யூ இது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் பிரிக்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அப்பார்ட்மெண்ட். இது உங்களுக்கு 3 BHK. இந்த ஈஸ்ட் பேசிங்க இங்கே பாருங்க, இங்கே ஒரு பில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 BHK இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ஒரு ஃப்ளோயரோடைய அவங்களுடைய. ஸோ இங்கே ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கிறதுக்கு இங்கே லாக் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கிறது ப்ளஸ் அதர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணிடலாம். இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க ஒரு 3 BHK. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1195 ஸ்கொயர் ஃபீட்டுங்க.
அரௌண்ட் ஒரு 1200 கிட்ட. இது உங்களுக்கு ஒரு 3 BHK ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். எனக்கு 3 BHK ரொம்பவே பிடிச்சிருந்துதுங்க. என்ன ரீசன்றது நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக காமிச்சிட்டேன். இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15/6 12 ஃபீட்ங்க. உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர்லேயே கிச்சன் வந்துருக்கும். இந்த ஹால் பாருங்க ரொம்பவே சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணிடுறாரு. நார்மல் விண்டோ சைஸ் இல்லாமல் ஒரு 5 ஃபீட் கிட்ட விண்டோ ப்ரொவைட் பண்ணுறாரு. அதான் இந்த ஹாலோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அடுத்தது சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 feet by 7 feet. அங்கே வந்து 10 feet by 7 feet பார்த்தோம்னா 11 feet by 7 feet. ஸோ சமையல் மேலே உங்களுக்கு கிரானைட்டில் போட்டிருக்காங்க. கிரானைட் உங்களுக்கு ரெட் கலர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. சேம் உங்களுக்கு சிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிங்க் அதாவது சொன்ன மாதிரி 5 days மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட்டு கபோர்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. இதில் நீங்கள் அந்த மிக்ஸி அந்த ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இருக்குது. எல் டைப் லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு 12/12.6ங்க. இந்த பெட்ரூம் பாருங்களேன் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ ரூமோட சைஸ் 12/12.6. நான் வந்து ரூமோட சைஸ் அதனால தான் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு பெருசாக இருந்தது, இங்கே வந்தால் சின்னதாக இருக்கிறது மென்ஷன் இல்லாமல் ரூமோட சைஸ் 12/12.6 ரொம்பவே ஸ்பேஷியஸான பெட்ரூம். இது லேப்டாப் கப்போஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே உட்போர்ட்ஸ் வந்து சிறந்த டெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல வீடியோ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ப்ளஸ் இங்கே ஒரு அட்டாச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 7 feet வரைக்கும் டைல் போட்டிருக்காங்க. எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. டோர்ஸ் எல்லாம் WPG டோர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் வயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக் வயர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வால் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வேற பாத் ஃபிட்டிங்ஸ். அண்ட் உங்களுக்கு இதில் வந்து 3 BHK 3 டாய்லெட் அபார்ட்மெண்ட். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது இதுதான். எனக்கு ஒரு 3 BHK 3 டாய்லெட் இருக்கு, அது இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ரோட் சைட் ஃபேசிங்ல இருக்க பெட்ரூம்ங்க. இது 11 feet by 10 feet இந்த பெட்ரூமோட சைஸ். இதுலயும் லேப்டாப் கபோர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ரோட் சைட்ல பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஒரு 12 feet by 3 feet இருக்கு. ஸோ இதுவும் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கு. இது ஃப்ரண்ட்ல நிறைய பில்டர்ஸ் யாருமே கிரில் போட்டு தர மாட்டாங்க. இவர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பால்கனியில் எல்லாத்துலேயுமே கிரில் போட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை இவர் அப்ரிஷியேட் பண்ணி அவங்க வாங்க. இந்த லாக் பாருங்க. ஸோ லாக் ஐட்டம்ஸ் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்லாவே போட்டிருக்காரு. டைல்ஸும் பாருங்க நல்லா இருக்கு. கலர் செலெக்ஷன்ஸ்லாம் 7 feet வரைக்கும் டைல் போட்டிருக்காங்க. நிறைய பொருட்களை பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பயோமெட்ரிக்ஸாக இருக்கு. ஆன்டிக் ஃபினிஷ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காரு எல்லாமே. அடுத்ததான் தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் 12/12.6ங்க. ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் மெயினாக இதில் செகண்ட் ஃப்ளோர் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு பக்கத்தில் வீடு கிடையாது. வீடு இருக்கு, அது உங்களுக்கு டெரஸ் தான் ஆகும். ஸோ வென்டிலேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். பேக் சைடில் 2 BHKக்குமே சேம் இதே ஃபீச்சர் தான். செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் வென்டிலேஷன் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து செட் பேக் வந்து பாருங்க அரௌண்ட் ஒரு 6 to 7 feet கிட்ட இருக்கு செட் பேக். ஸோ பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். இது 1195 square feet 3 BHK 3 டாய்லெட். இந்த வீட்டோட பில்டர்ஸ் ஆஸ்கிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,50,000 with all inclusive வருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், GST, டாப் பார்க்கிங் அண்ட் அதர் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 80,50,000 வரும். ப்ளஸ் இதுலேயும் உங்களுக்கு வித் இன்டீரியர்ஸோட வந்துருங்க. நன்மங்கலம் லொக்கேஷனில் ஹை UDS வேல்யூவில் யாருமே அப்பார்ட்மெண்ட் இந்த வேல்யூவில் கொடுக்கலங்க. ஒரு 46% UDS. இந்த 1195 ஸ்கொயர் ஃபீட்டோட UDS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 547 UDSங்க. ஒரு ஹை UDS வேல்யூவில் நன்மங்கலம் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் சென்னை லொக்கேஷனில் யாராவது வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு மெட்ரோலேருந்து நியர்பை ஓகேங்களா. ஹாஸ்பிட்டாலிட்டி காவேரி ஹாஸ்பிட்டல் நியர்பையில் இருக்குது. ஐடி செக்டர் சென்னை 1 அந்த கேபிட்டல் லேண்ட் ஐடி ஹப் அசென்சர்ஸ் எம்பசி எல்லாமே இங்கே நியர்பைலே இருக்குது. அண்ட் இந்த சைடில் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸ்க்கு இந்த பறக்கும் ரயிலுக்கான ஆக்சஸும் இருக்குது. தாம்பரம், குரம்பேட், பல்லாவரம் இது எல்லாமே நியர்பைலே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு சென்டர் ஆஃப் ஏரியாவில் இருக்கீங்க. ஸோ இங்கேருந்து நியர்பைலே 200 feet ரோட், ரேடியல் ரோட் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஆக்சசிபிலிட்டிக்கு ரொம்பவே பக்கத்தில் போயிடலாம். ஒரு ஹை UDS வேல்யூவில் இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். மேலே தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சைட் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் உண்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பில்டர்கிட்ட அவ்வளோ நேரம் பேசி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுங்க அப்படின்றத பேசி நான் உங்களுக்கு ஆஃபர் வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறது என்னமோ பல லட்சம் பேர் தான்.
ஆனால் வாங்க போகிறது நம்ம ஒருத்தர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சிவதன் ஆக்டெக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோடய உங்களுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்க்குறேன். சிவதன் ஆக்டெக்ஸ்.